ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று நம்ம இந்தியாவிலேருந்து கனடா நாட்டுக்கு ஒரு இளைஞர் போனார். அவர் ரொம்ப சாமர்த்தியமான இளைஞர். அங்கே போயிட்டு ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த முதலாளியை பார்த்து தனக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு விற்பனையாளர் வேலை வேணும்னு கேட்டார். சரின்னு அவரோட தோற்றத்தை பார்த்து பிடிச்சதுனால அந்த முதலாளியும் அவருக்கு விற்பனையாளர் வேலையை கொடுத்தாராம். கொடுத்துட்டு, இங்கே பாருப்பா, நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் குண்டூசியிலேருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் கிடைக்கும். அதனால் நீ தான் உன் திறமையை வளர்த்துக்கின்னு நல்லா வியாபாரம் பண்ணணும், சரியா? ஓகே சார். முதல் நாள் அதுமா அவனுக்கு பயங்கர வேலை. சாயங்காலம் டயர்டாக ஆகிட்டான். அவனை முதலாளி கூப்பிட்டாரு. ஏன்பா, இன்றைக்கி எத்தனை கஸ்டமர் பார்த்த, எவ்வளோ விற்ற அப்படின்னு கேட்டாராம். இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு தான் விற்ற முதலாளி. என்ன வேலை பார்க்குற நீ? இப்படிலாம் பார்த்தா எங்கே வேலைக்கு ஆகாது. இப்படியே பார்த்தன்னா நான் உன்னை வேலையிலேருந்து தூக்க வேண்டியது இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 20 கஸ்டமரையாவது நீ பார்க்கணும், விற்கணும், புரியுதா? சீக்கிரமாக உன்னோட திறமையை அதிகரிக்கலைன்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். சரி முதலாளி. சரி, அந்த கஸ்டமருக்கு எத்தனை பவுண்டுக்கு விற்ற? 1,00,000 பவுண்டுக்கு விற்றுருக்க முதலாளி. என்னது, 1,00,000 பவுண்டுக்கா? அப்படி என்னத்தை விற்ற? அந்த கஸ்டமருக்கு ஒரு மீன் பிடிக்கிற தூண்டில் முள்ளும் ஒரு மீன் பிடிக்கிற வளையம் கொடுத்தேன். அது எப்படி? அதுக்கு ஒன்றும் அவ்வளோ விலை ஆகாதே. ஆமாம் முதலாளி, அது அவ்வளோ விலை இல்லை தான். அவர் வாங்கின பிறகு இந்த மீன் பிடிக்கிற தூண்டிலையும் அந்த வலையை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி மீன் பிடிப்பீங்க? கடலுக்கு போய் இப்போ பிடிக்கிறதுக்கு படகு வேணும்ல அப்படின்னு கேட்டேன். ஆமாம்ப்பா, என்கிட்ட படகே இல்லைன்னாராம். சரின்ட்டு உடனே அவரை நம்ம படகு பிரிவு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு 20 அடி நீள படகு விற்றேன். சரின்னு, இந்த படகை எப்படி எடுத்துகிட்டு போவீங்க சார்? உங்கள் கார் வேறு சின்னதாக இருக்குதுன்னு சொன்னீங்களே. சரின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட 4x4 டீலக்ஸு ப்ளாசர் வோல்க்ஸ்வேகன் காரையும் விற்றுட்டேன். நடுவே ஓவியில் தங்கிறதுக்கு அவருக்கு இடம் இல்லாததுனால மிகப்பெரிய டென்ட்டு ஒன்றையும் விற்றுட்டேன். அவர் இவ்வளவும் வாங்குவா அவங்ககிட்ட வந்தார். நம்ப முடியுதா எங்கன்னா? ஆமாம் முதலாளி, அவர் முதல்ல இவ்வளவும் வாங்கிறதுக்கு வரல. தனக்கு தலை வலிக்கிறதாவும் ஒரு தலைவலி மாத்திரை வாங்கிறதுக்கு வந்ததாக தான் சொன்னார். நான் தான் தலைவலிக்கு நல்ல மருந்து இந்த மீன் பிடிக்கிற பொழுதுபோக்குன்னு சொன்னேன். அவரும் உடனே வலையை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு, தூண்டில் முள்ளெலாம் வாங்க ஆரம்பித்தார். இப்படி போய் எல்லாத்தையும் விற்ற முதலாளி அப்படின்னானோ. டேய், பலே கில்லாடியாக இருக்கிறியே. ஆமாம், நீ இந்தியாவில் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்த இதுக்கு முன்னாடி? அங்கே எல்ஐசின்னு ஒன்று இருக்குது முதலாளி. அதில் தான் நான் ஏஜெண்ட்டாக இருந்தேன். ஏன் கேட்டீங்க? இங்கே வா, இனிமே இந்த நாற்காலியில் நீ உட்காந்துக்கோ. நீ தான் இந்த கம்பெனி மொத்தத்தையும் பார்த்துக்கணும். நான் கொஞ்ச நாளைக்கு இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு வரேன். எப்படி இந்தியன்லாம் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க பாருங்கள். ஒரு வீட்டில் கணவன் மனைவி. ஏண்டி, என் ஷர்ட்லேருந்து காசு எடுத்தியா? ஆமாம் எடுத்தேன். என்கிட்ட கேட்டால் நானே கொடுத்துருப்பேன்ல, எதுக்கு எடுக்கிற? எத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்கிட்ட கேட்டு காசு வாங்குன்னு சொல்லிவிட்டு. ஏங்க, எவ்வளோ நாளைக்கு தான் நான் உங்களை கேட்டு கேட்டு காசு வாங்கினே இருக்குது? நானும் சொந்த காலில் நிற்க வேணாமா? அதுக்கு தான். என்னது புரியல? என் பாக்கெட்லேருந்து தானே எடுத்த, அது எப்படி உன் சொந்த காலில் நிற்கிறதாகும்? உலகத்திலேயே செத்த பிறகு நல்ல பேர் எடுக்கிறது இந்த மீன் மட்டும்தான். நல்ல மீன், நல்ல கருவாடுன்னு சொல்கிறாங்க. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.